மதுரை உத்தங்குடியிலிருந்து ஒத்தக்கடை செல்லக்கூடிய சாலையில் ஒரே இடத்தில் அடுத்தடுத்து நடந்த விபத்துகளின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நவநீத கிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் நவநீத கிருஷ்ணன், இந்த விபத்து எப்போது நடந்தது? முழு விவரம். நிச்சயமாக கனிமொழி, மதுரையில் ஒரே இடத்தில் அடுத்தடுத்து சாலை விபத்தில் 10க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்த அதிர்ச்சியூட்டும் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி இருக்கிறது. மதுரை மாநகர் உத்தங்குடியை அடுத்த ஒத்தக்கடை செல்லக்கூடிய பிரதான சாலையாக இருக்கக்கூடிய பகுதியில் தினந்தோறும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் வந்து செல்லக்கூடிய ஒரு சாலையாக இருந்து வருகிறது. சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையும் அங்கே இருப்பதால் வாகனங்களுடைய எண்ணிக்கையும் அதிக அளவில் வந்து செல்லக்கூடிய நிலையில் ஒரு சில வாகனங்கள் வேகமாக வந்து திரும்பக்கூடிய ஒரு நிலையும் இருந்து வரக்கூடிய வேளையிலே இன்று காலை கணவன் மற்றும் மனைவி இருவரும் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது சிக்கி படுகாயமடைந்தனர். குறிப்பாக அந்த பகுதியில் வேகமாக வரும்போதும் மெதுவாக வரும்போதும் தடுப்பு வேலிகளோ அல்லது போக்குவரத்துக்கான சைகைகள் காட்டக்கூடிய பதாகைகளோ இல்லாத ஒரு நிலையில் தொடர்ந்து அடுத்தடுத்து விபத்துகள் ஏற்பட்டு காயங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்கிறது. கடந்த 3 மாதங்களில் மட்டும் 10க்கும் மேற்பட்ட விபத்துகள் அங்கே அரங்கேறி இருக்கின்றன. குறிப்பாக அந்த பகுதியில் முறையான தடுப்புகள் ஏற்படுத்தப்பட வேண்டும், சாலை போக்குவரத்து சைகைகளை கொண்டு விழிப்புணர்வு பதாகைகள் வைக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்து வரக்கூடிய வேளையிலே இன்று காலை நடைபெற்ற விபத்து குறித்து அந்த பகுதியில் ஒத்தக்கடை காவல்துறையினர் மற்றும் போக்குவரத்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருவது குறிப்பிடத்தக்கது. மதுரையில் பிரதான சாலையாக இருக்கக்கூடிய பகுதியில் கடந்த 3 மாதங்களில் 10க்கும் மேற்பட்ட சாலை விபத்துகள் நடைபெற்று அந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இருப்பது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. கனிமொழி, விவரங்களுக்கு நன்றி நவநீத கிருஷ்ணன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.